الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிச்சுவட்டை இந்நிலையிலும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய இறை இல்லத்தில் ஒன்று குழுமியுள்ள நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் கிருபையால் ரமலான் எனும் புனிதமிக்க ஒரு மாதத்தை அடைந்தவர்களாக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இறுதி பத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிஞ்சிருக்கிறான். அது மட்டுமல்லாம நாட்கள்லேயே சிறந்த நாட்களான இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் அடையக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம். இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பிரார்த்தனை. இந்த துஆ கேட்பதை பற்றி சில விஷயங்களை, இந்த குர்ஆனில் துஆ கேட்பதை பற்றி வந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் ஏன் இந்த அளவிற்கு சிறப்புப்படுத்தப்பட்டிருக்குது? இந்த ரமலானுடைய மாதத்திற்கு எதற்கு இந்த அளவிற்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா, அதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்றால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதத்துல தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு. ஹுதல் லின்னாசி வ பய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், மனிதர்களுக்கு நன்மையும் தீமையும் பிரித்து காட்டி அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய இந்த அருள்மிக்க இந்த குர்ஆனானது ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கி அருளப்பட்டது. அதனாலதான் ரமலானுடைய மாதத்திற்கு ஏனைய மாதங்களை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? இந்த குர்ஆன்ல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அவன் என்னென்ன அமல்களை செய்யணும், அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆன். ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கவலை வந்தாலும் சரி, எந்த நிலை வந்தாலும் சரி, அதை அவன் எப்படி கையாள வேண்டும், என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு வேதமாக இந்த திருக்குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த குர்ஆன்ல மொத்தம் 3 பிரிக்கலாம். இந்த குர்ஆனை நம்ம மொத்தம் 3 பகுதிகளா பிரிக்கலாம். உலமாக்கள் மொத்தம் 3 பகுதிகளா பிரிக்கிறாங்க. ஒரு பகுதி ஃபுல்லாமே அல்லாஹ்வை நம்ம எப்படி வணங்கணும்,
அல்லாஹ்வை எப்படி நம்ம ஒருமைப்படுத்தணும், அல்லாஹ்வை எப்படி நம்ம தௌஹீத் பண்ணணும்னு சொல்லி குர்ஆன்ல ஒரு பகுதி முழுவதும் வணக்க வழிபாடு சம்பந்தமாக வரும். இன்னொரு பகுதி ஃபுல்லாமே ஹலால் ஹராம் சம்பந்தமாக வரும். எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எதை வாங்கலாம், எதை வாங்கக்கூடாது இப்படின்னு சொல்லி ஹலால் ஹராம் சம்பந்தமாக குர்ஆனுடைய இன்னொரு பகுதி வரும். அதில் குர்ஆனில இருக்கக்கூடிய மூணாவது ஒரு பகுதி என்னன்னா, அதில் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக வாழ்ந்து சென்ற நபிமார்களுடைய வரலாறு இருக்கும். இந்த உலகத்துல நபிகளாக அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வரலாறு அதுல இருக்கும். இந்த உலகத்துல நல்லடியார்களாக வாழ்ந்த சாலிஹான அடியார்களை பற்றியான வாழ்க்கை வரலாறு அதில் இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்துல அநியாயம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு வாழ்ந்து சென்ற மனிதர்களுடைய வரலாறும் அது இருக்கும். இந்த வரலாறுகள் எல்லாம் ஏன் அல்லாஹ் வச்சிருக்கிறான்? அல்லாஹ் அதை எப்படி தன் திருமறையில கூறுறான்? லகத் கான லகும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா. இந்த குர்ஆன்ல, இந்த வேதத்துல உங்களுக்கு நம்ம பல நபிமார்களுடைய வரலாறு சொல்றோம். இந்த குர்ஆன்ல உங்களுக்கு பல நல்லடியார்களுடைய வரலாறு சொல்றோம். ஏன் தெரியுமா? உஸ்வத்துன் ஹஸனா, அதிலிருந்து உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து, அவர்களுடைய வரலாறுல இருந்து உங்களுக்கு அதில் அழகிய முன்மாதிரி இருக்குது. அதிலிருந்து நீங்க படிப்பினை பெறணும். அதை நீங்கள் படித்து அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனில நம்ம அந்த வரலாறை சொல்றோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் ஐபரத்துல் லிஉலில் அல்பாப். இந்த குர்ஆனில நம்ம பல வரலாறுகளை சொல்றோம். அதில் அறிவு உள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்குது. இந்த குர்ஆன்ல வரலாறுகளை செவியேற்று அதை தன்னுடைய வாழ்க்கையில அமல்படுத்த வேண்டும் என்று இருக்கக்கூடிய அறிவாளிகள். யார் அந்த அறிவாளிகள்? குர்ஆனில் உள்ள வரலாறுகளை கேட்பாங்க. கேட்டது மாத்திரம் அல்லாம அதை தன்னுடைய வாழ்க்கையில, அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அவர்கள் எப்படி அந்த விஷயங்களை கையாண்டாங்களோ, அவர்கள் அந்த விஷயத்தை எப்படி மேற்கொண்டார்களோ, அதே போல அவர்களும் அதிலிருந்து படிப்பினை பெற்று செயல்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட அறிவாளிகளுக்கு அந்த வரலாறுகளிலிருந்து படிப்பினை இருக்குன்னு சொல்றான்ல. யாருக்கு படிப்பினை இருக்குது? அறிவாளிகளுக்கு படிப்பினை இருக்குது என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறான். இந்த ரமலானுடைய மாசத்துல நம்ம அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு இபாதத் என்னது? பிரார்த்தனை செய்வது என்பது. ஏனைய மாதங்களை விட இந்த ரமலானுடைய மாசத்துல பொதுவாகவே நம்மளுக்கு ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏனைய மாதங்கள்ல நம்ம பள்ளிக்கு வரணுங்கிற இருக்க ஆர்வத்தை விட இந்த ரமலானுடைய மாசத்துல யதார்த்தமாகவே நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு அமல்ல ஒண்ணுதான் இந்த பிரார்த்தனை என்பது. எனவே இந்த குர்ஆனில நபிமார்கள் எந்த அளவிற்கு அழகிய முறையில பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எல்லாத்திற்குமே அல்லாஹ் ஒரு முன்மாதிரி வச்சுட்டு தான் போயிருக்கிறான். அல்லாஹ் ஒரு முன்மாதிரியை வச்சிருக்கிறான். இந்த குர்ஆனில அல்லாஹ் நபிமார்கள் எந்த அளவிற்கு அழகிய முறையில பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி காமிக்கிறான். எதற்கு சொல்றான்? அதே மாதிரி நம்மளும் கேட்கணுங்கிறதுக்காக. அது எதுக்கு சொல்லி காமிக்கணும்? நம்ம இடத்துல அவர்கள் எந்த அளவிற்கு அழகிய முறையில கேட்டாங்க, அதனால அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு அழகிய முறையில பதிலளிச்சான். அதே மாதிரி நீயும் கேளு, உனக்கும் நான் தருவேன் என்பதற்காக தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? அந்த பிரார்த்தனைகளை நம்மளுக்கு கற்றுத்தரான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, ரப்பி ஃபிர்லி வலி வாலிதைய வலிமன் தகல பைத்திய முஃமினா வலில் முஃமினீன வல் முஃமினாத். எடுத்தோடனே அவங்க கேட்கறது என்னன்னா, ரப்பி ஃபிர்லி, என்னுடைய இறைவா என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நீ மன்னிச்சிரு. அவங்க எடுத்தோடனே கேட்கறது இதுதான், என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நீ மன்னிச்சிரு. ஆனா இன்னைக்கு நம்ம துவா கேட்போம். கையை எடுத்தோடனே எனக்கு கையை தூக்கணும் என்ன கேட்டுருவோம்? அல்லாஹ் அந்த வீட்டை கொடு, காரை கொடு, பங்களாவை கொடு, செல்வத்தை கொடு, வியாபாரத்துல அந்த பரக்கத்தை கொடு, அதை கொடு, இது கூட கேட்போம். அல்லாஹ் தன் திருமறையில கூறுறான், ஒரு கூட்டம் இந்த உலகத்துல அவங்க பிரார்த்தனை செய்வாங்க, ஆனா நாளைக்கு மறுமை நாள்ல நரகத்துக்கு போவாங்க. இந்த உலகத்துல ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவங்க பிரார்த்தனை செய்வாங்க, ஆனா நாளைக்கு மறுமை நாள்ல அவர்களுக்கு எந்த பலனும் இருக்காது. யாரு? அல்லாஹ் சொல்றான், وَمِنْهُمْ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. அவங்க அல்லாஹ்விடத்துல கையேந்தினாலே இந்த உலகத்திற்காக மட்டுமே பிரார்த்தனை செய்வாங்க. கையேந்தினா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த உலகத்துல எனக்கு இதை கொடு, இந்த உலகத்துல எனக்கு காரை கொடு, பங்களாவை கொடு, வீட்டை கொடு, நல்ல மனைவியை கொடு, நல்ல பிள்ளைகளை கொடு, இப்படி இந்த உலக காரியங்களுக்காகவே அவங்க என்ன செய்வாங்க? பிரார்த்தனை செய்வாங்க. மறுமைக்காக எந்த பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் خلاق, நாளைக்கு மறுமை நாள்ல அவர்களுக்கு எந்த கூலியும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், وَمِنْهُمْ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً.
எப்படி கேட்கணும் துவா? இந்த உலகத்திலே எனக்கு சிறப்ப கொடு, நாளைக்கு மறுமை நாளையும் எனக்கு சிறந்த விஷயத்தை கொடு என்பதாக பிரார்த்தனை செய்வாங்களே, அவர்களுக்கு தான் இந்த உலகத்திலே சிறப்பு, நாளைக்கு மறுமையிலேயும் சிறப்பு. அப்போ நம்ம துவா செய்யும் போது அதிகமாக நம்ம முற்படுத்தக்கூடிய எந்த விஷயமா இருக்கணும்? மறுமைக்காக முற்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, எடுத்தோடனே கேட்கறாங்க, ரப்பி ஃபிர்லி. முதல்ல எல்லா இடத்துல கேட்கக்கூடிய விஷயம் என்னது? யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு. வலி வாலிதைய, இரண்டாவதாக கேட்கிறாங்க, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தையும் நீ மன்னிச்சிரு. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம வளர்க்கணும். நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? அவர்களை வளர்க்கக்கூடியவர்களா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் மரணிச்ச பிறகும் அவர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் ஒன்றுன்னா வலதுன் சாலிஹுன் யதுலஹு, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒருத்தர் மரணிச்சாலும் அவருக்கு அவருடைய சாலிஹான பிள்ளை குழந்தை துவா செஞ்சு அப்படின்னா, அவர் கபர்ல இருந்தாலும் அவர் அவருக்கு பயனளிக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, முதல்ல தன்னுடைய பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி அடுத்து கேட்கறாங்க. ரெண்டாவது கேட்கறாங்க, வலி வாலிதைய, என்னுடைய இறைவா என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு, என்னுடைய பெற்றோர்கள் செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சிருன்னு கேட்கறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பாவமே செய்யலன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள்ல பாவமே செஞ்சது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அது கஃபர்து லக்கும் மா தகத்தம மின் தம்பிக, அல்லாஹ் உங்களுடைய முன் சென்ற பின் சென்ற பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 70 இருந்து 100 முறை என்ன செஞ்சிருக்காங்க? பாவம் பண்ணி கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்னைக்கோ ஒரு நாள் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம், அதுவும் ஏனோதானான்னு சொல்லி என்னைக்கோ கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறான், வஹும் பில் அஸ்ஹாரி யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சொர்க்கவாசிகள் யார் அப்படின்னா, அவர்கள் சஹருடைய நேரத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ரமலானுடைய மாசத்துல அந்த சஹருடைய நேரத்துல இந்த சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, சொர்க்கத்தினுடைய பண்புகள் உள்ள என்ன அப்படின்னா, சொர்க்கவாசிகளுடைய பண்புல ஒண்ணு, அவர்கள் சஹருடைய நேரத்துல அதிகமாக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையில கூறுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து கேட்கறாங்க, வமன் தகல பைத்திய முஃமின வலில் முஃமினீன வல் முஃமினாத், இந்த முஸ்லிம்கள்ல முஃமின்கள இருக்கக்கூடிய ஆண்கள்லையும் பெண்கள்லையும் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்களோ, வமன் தகல பைத்திய முஃமின வல் முஃமினாத், எல்லா ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீ பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்கறாங்க. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்? ஒரு மனிதர் மேல உண்மையான ஒரு முஃமின் எப்படி இருக்கணும்? முதல்ல தன்னை குறித்து கவலைப்படணும், என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லி கவலைப்படணும். ரெண்டாவது, என்னுடைய தாயும் தந்தையும் அல்லாஹ் மன்னிக்கணும், அவங்களுடைய பாவத்தையும் மன்னிக்கணும்னு கவலைப்படணும், அதற்காக பிரார்த்தனை செய்யணும். அதுக்கு அடுத்தபடியாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல அவங்க கேட்டாங்க, ரெண்டாவது தாய் தந்தை கேட்டாங்க, மூணாவதாக கேட்கிறாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் அவருடைய பாவத்தை நீ மன்னிச்சிருன்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ கேட்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த துஆயிலிருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பு என்னன்னா, அவர்கள் சுயநலவாதியா இருக்கல. நம்ம துஆ கேட்டாலே எதுக்கு மட்டும் தான் கேட்போம்? நமக்கு மட்டும் தான் நம்ம துஆ கேட்போம். ஆனா சஹாபாக்கள் இருந்த மிகப்பெரிய ஒரு பண்பு என்னன்னா, அவர்களுக்கு எது வேணும் அப்படின்னா அதை பிறருக்கு துஆ கேட்பாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க உங்களுடைய சகோதரருக்காக ஒரு துஆ செஞ்சீங்க அப்படின்னா மலக்குமார்கள் உங்களுக்கு அதே மாதிரி நடக்கணும்னு துஆ செய்வாங்க. நம்முடைய சகோதரர், ஒரு முஸ்லிமான சகோதரர் நல்லா இருக்கணும், அவர் நல்லபடியான வாழணும் சொல்லி அவருக்கு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா ஒரு மலக்குமாறு நமக்கு அதே போல துவா செய்வாங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதனாலதான் முதல்ல அவர்களுக்காக துவா கேட்டாங்க, ரெண்டாவது தன்னுடைய தாய் தந்தைக்காக துவா கேட்டாங்க, மூணாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமின்கள் அனைவருக்குமாக என்ன செஞ்சாங்க? துவா கேட்டாங்க. அடுத்து கேட்கிறாங்க, வலா தஸிதி ஸாலிமீன இல்லா தபாரா, இந்த உலகத்துல அழிச்சாட்டியம் பண்ணி அக்கிரமம் பண்ணக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு அழிவை தவிர நீ வேற எதையும் கொடுத்துறாத. இந்த உலகத்துல அழிச்சாட்டியம் பண்ணி அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறானே அவனுக்கு நீ அழிவை தவிர வேற எதையும் கொடுத்துறாதன்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அடுத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்றாங்க, ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் முதல்ல பிரார்த்தனை செய்ததுதான் பாவ மன்னிப்பு தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல்ல அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆயிட்டாங்க, முதல்ல ஒத்துக்கொள்றாங்க, ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி, யா அல்லாஹ் எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன், நானே எனக்கு அநியாயம் செஞ்சுட்டேன், ஃபக்ஃபிர்லி எனவே என்னை நீ மன்னிச்சிடு, என்னைய நீ மன்னிக்காட்டி இந்த உலகத்துல என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தகுதியானவன் வேற யாருமே கிடையாது.
இந்த உலகத்துல நான் செஞ்ச பாவங்களை மன்னிப்பதற்கு தகுதியானவன் உன்னை தவிர அவர் யாருமே கிடையாது, எனக்கு நானே அநியாயம் செஞ்சுக்கிட்டேன், எனவே என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதல்ல அவங்க கேட்ட என்னதான் இந்த பாவ மன்னிப்புக்காக தான் துவா கேட்கிறாங்க. அடுத்து கேட்டாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சம்பவத்துல என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒருத்தரை தெரியாம அடிச்சிட்டாங்க. அடிக்கும் போது அந்த மனிதர் என்ன செஞ்சிடறாரு, இறந்து போயிடுறாரு. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. ஊரை விட்டு போகக்கூடிய அந்த நிலையில காலை நேரத்துல அவங்களுக்கு உணவு இல்ல, தங்குவதற்கு இடம் இல்ல, அவர்களுக்கு திருமணமாகல, அவர்களுக்கு எந்த வேலையும் இல்ல. இப்படி இருக்கக்கூடிய நிலையில அவங்க துவா கேட்கிறாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அல்லாஹ்விடத்தை கேட்கிறாங்க, இறைவா நீ எனக்கு எதை தந்தாலும் அதன் பக்கம் நான் தேவை உடையவனா இருக்கிறேன், நீ எனக்கு எதை தந்தாலும் சரி அதன் பக்கம் நான் தேவை உடையவனா இருக்கிறேன், எனக்கு உணவு இல்ல, தங்குவதற்கு இடம் இல்ல, எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி காலை நேரத்துல அவங்க துவா கேட்கிறாங்க. இந்த துவா உன்னுடைய பலத்தை பாருங்க. மாலை அவங்க அடைகிறாங்க, அவங்களுக்கு உணவு கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் கிடைச்சிருச்சு, அவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு பெண்ணும் கிடைச்சிட்டாங்க. காலை நேரத்துல இந்த நாளும் இல்லாத மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. மாலை நேரத்துல இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டியது, ஈமானோடு அல்லாஹ்விடத்துல நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ்வை தவிர அந்த இடத்தில் உதவி செய்வதற்கு எனக்கு வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்துல நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அதை என்ன செய்வான், நமக்கு தந்தே தருவான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க துவா செய்யறாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழகிய முறையில் ஒரு துவா செய்யறாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி. இன்று நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், நல்ல முறையில தொழுகுவாங்க, இபாதத் செய்வாங்க, அவங்கள பார்த்தாலே அழகிய தோட்டத்தோட இருப்பாங்க, தாடிலாம் வச்சு அழகிய முறையில அப்படி இருப்பாங்க. ஆனா அவருடைய பிள்ளைகளை பார்த்து எப்படி இருப்பாங்க, பள்ளி பக்கமே வர மாட்டாங்க. அத்தை எப்படி இருப்பாரு, நல்ல தொழுது பள்ளியில நிர்வாகியா இருப்பாரு, பள்ளியில நல்ல ஒரு அமல் செய்யக்கூடியவரா இபாதத் செய்யக்கூடியவரா இருப்பாரு. ஆனா பிள்ளைகளை பார்த்தா பள்ளி பக்கமே வர மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த துவாவை கண்டிப்பா கேட்கணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா. யா இறைவா அல்லாஹ்வே என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனா ஆக்கு. அவங்க என்ன கேட்கிறாங்க, முதல்ல அவர்களுக்காக கேட்கிறாங்க, ரெண்டாவது கேட்கிறாங்க வ மின் துர்ரியதி, என்னுடைய சந்ததியினரையும் நீ தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு. முதல்ல என்னை நீ தொழுகையை நிலைநாட்டக்கூடியவன் ஆக்கிரு, இரண்டாவது என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய வாரிசுகளையும் என்ன செய், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனா ஆக்குன்னு சொல்லி துவா கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லுவோம் பிள்ளைகள்கிட்ட, அத்தாக்காக துவா செய்யி, அம்மாக்காக துவா செய்யின்னு சொல்லுவோம். பிள்ளைகளுக்காக நம்ம துவா செஞ்சிருக்கோமா? எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த சமுதாயத்துல பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அத்தா அம்மாக்காக துவா செய்யணும். சரி, பிள்ளைகளுக்காக நம்ம துவா செஞ்சோமா? அந்த பிள்ளைங்க சரியான முறையில வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முதல்ல துவா செஞ்சோமா அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, முதல்ல யா அல்லாஹ் என்னை உன்னை வணங்கக்கூடிய ஒரு மனிதனாக ஆக்கு, தொழக்கூடிய மனிதனாக ஆக்கு. இரண்டாவது வ மின் துர்ரியதி, என்னுடைய சந்ததியினரையும் நீ உன்னை வணங்கக்கூடியவர்களாக ஆக்கு. ரப்பனா தகப்பல் துஆ, ரப்பனா வ தகப்பல் துஆ, என்னுடைய இந்த துஆவை அங்கீகரிச்சுக்கோன்னு சொல்லி கேட்கிறாங்க. என்னுடைய துஆ, இந்த துஆவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி திரும்பியும் கேட்கிறாங்க. துஆ கேட்கும் போது செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம துஆ கேட்டாலும் துஆ கேட்டு முடிச்ச பிறகு இந்த துஆவை ஏற்றுக்கொண்டுக்கோன்னு சொல்லி திரும்ப துஆ கேட்கணும். இந்த துஆவை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்துல திரும்பியும் துஆ கேட்கணும். எல்லா அமல்களையுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா பிறகு என்ன செய்யணும், நம்ம இந்த அமலை என்ன இடத்துல இருந்து ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி எல்லா இடத்துல துஆ கேட்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இது யர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் காபாவுடைய அந்த கட்டுமான பணி செஞ்சுட்டு கேட்கிறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா என்னிடமிருந்து எங்களிடமிருந்து இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஐட்டம் கேட்போம், பெருநாளை கேட்போம், தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். ஏன் கேட்கிறோம்? ரமலானுடைய மாசத்துல நம்ம இவ்வளவு அமல் செய்யறோம், ரமலானுடைய மாதங்கள்ல நிறைய அமல்கள் செய்யறோம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் என்ன செய்யறோம், நம்ம பெருநாளுடைய நாள்ல இந்த துஆ கேட்கிறோம். ஆனா நம்ம அந்த ஒரு நாள்ல மட்டுமே கேட்டு முடிச்சிடறோம். ஆனா சலஃபு சாலிஹீன்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரமலானுடைய மாசம் வருவதற்கு 6 மாசம் முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா ரமலானை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வாங்க. ரமலானுக்கு 6 மாசம் முன்னாடி என்ன செய்வாங்க, இந்த ரமலானை நான் அடையணும், அதற்கு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்வாங்க.
இந்த ரமலான் முடிஞ்ச அடுத்த 6 மாதம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ரமலான்ல நான் செஞ்ச அமலை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்துல 6 மாத காலம் என்ன செய்வாங்க, பிரார்த்தனை செய்வாங்க. இன்னைக்கு நம்ம ரமலான் முடிஞ்சு பெருநாள் அன்னைக்கு நமக்கு அப்படி மாறிடுது எல்லாமே. பெருநாள் அன்னைக்கு ரமலான் 30 நாள் எப்படி இருப்போம், அமல்கள் அப்படி செய்வோம். ரமலான் 29 நாள் அமல் அப்படி செஞ்சிருப்போம். பெருநாள் அன்னைக்கு பார்த்தா பள்ளிக்கு வர மாட்டோம். ஆனா சலஃபுகளை பாருங்க, அவர்கள் 6 மாத காலம் என்ன செய்வாங்க, இந்த ரமலானுடைய காலத்துல நான் செஞ்ச அமல்களை ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வாங்க. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச ஒரு பிரார்த்தனை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் படைச்சிட்டு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறான், அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போக வைக்கிறான். சொர்க்கத்துக்கு போகும்போது அல்லாஹ் சொல்றான், அந்த ஒரு மரம் இருக்கும், எதனாலும் சாப்பிடு, அந்த மரத்தை பக்கம் மட்டும் நீ என்ன செஞ்சிடாத, போயிடாத. வலா தகரபா ஹாதி ஷஜரா, அந்த ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட மட்டும் போயிடாத. ஃபதகூனா மினல் ஸாலிமீன், அப்படி நீ போயிட்ட அப்படின்னா அநியாயம் செஞ்ச ஒருத்தர்ல நீ ஆயிடுவேன்னு சொல்லிட்டாங்க, அல்லாஹ் சொல்றான். இவங்க என்ன செய்யறாங்க, போகும்போது ஃபவஸ்வஸலஹும ஷைத்தான், அந்த இடத்துல ஷைத்தான் அவர்களுக்கு ஒரு வஸ்வாச போடுறான். ஷைத்தான் வந்து சொல்றான், என்ன, இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன். ஏன் தெரியுமா அல்லாஹ் அங்க போவேனான்னு சொன்னா, உங்களை ஏன் தெரியுமா அல்லாஹ் அங்க போவேனான்னு சொன்னா, நீங்க அந்த மரத்துக்கிட்ட மட்டும் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க மலக்குகள் ஆயிருவீங்க, நீங்க மலக்குகள் ஆயிருவீங்க, இந்த சொர்க்கத்திலே நீங்க நிரந்தரமா இருந்துருவீங்க. அதனாலதான் அல்லாஹ் உங்களை அங்க போவேனான்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி ஷைத்தான் என்ன செய்யறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்துல ஒரு வஸ்வாசம் போடுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த மரத்துக்கிட்ட போயிட்டாங்க. அந்த மரத்துக்கிட்ட போன உடனேயும் அல்லாஹ் கேட்கிறான், உன்னை நான் சொன்னனா இல்லையா, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபின் சொன்னனா இல்லையா, ஷைத்தான் உனக்கு எதிரி நான் சொன்னனா இல்லையா, நீ ஏன் அங்க போனேன்னு கேட்கும் போது திரும்ப பிரார்த்தனை செய்யறாங்க. காலா ரப்பனா வலம்னா இல்ல அன்ஃபுஸனா, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம், தெரியாம எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன், நீ மட்டும் என்னுடைய பாவத்தை மன்னிக்காட்டி, என்னை நீ மன்னிக்காட்டி, என் மீது நீ கருணை காட்டாட்டி, கிருபை காட்டாட்டி, இரக்கம் காட்டாட்டி நஷ்டவாளிகள்ல ஒருத்தனை ஆயிடுவேன், என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தை பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹ்விடத்தை எப்படி கேட்கிறாங்க, உன்னை தவிர யாருமே என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, நீ எனக்கு கிருபை காட்டாட்டி, என்னைக்கு நீ கிருபை காட்டாட்டி, என் மீது நீ இரக்கம் காட்டாட்டி, உன்னை தவிர அவர் யாருமே எனக்கு என்ன செய்ய முடியாது, இரக்கம் காட்ட முடியாது, உன்னை தவிர அவர் யாருமே என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது, எனவே என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பிரார்த்தனை செய்யறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், நபிமார்கள்லயே ரொம்ப சோதிக்கப்பட்டது யாரு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒருத்தங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒருத்தங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா கடுமையான நோய் அவங்களுக்கு. எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா உடல்ல எல்லா பகுதியிலே அவருக்கு நோய். இப்படி இருக்கக்கூடிய நிலையில அவர் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாரு. வ அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி யதுர், அல்லாஹ்விட்ட சொல்றாரு, யா அல்லாஹ் எனக்கு இந்த நோய் வந்திருக்குது, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இந்த உலகத்துல எவ்வளவோ நல்லவங்க இருக்கிறாங்க, இந்த உலகத்துல எவ்வளவோ கிருபை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அவர் எல்லாத்தையும் விட அதிகமா கிருபை காட்டக்கூடியவன் நீ மட்டும்தான். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ கிருபை காட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாத்தையும் விட அதிகமாக கிருபை காட்டக்கூடியவர் யாருதான், நீதான். எனவே எனக்கு கிருபை காட்டி என்னுடைய இந்த நோயை நீ என்ன செஞ்சிரு, நிவர்த்தி பண்ணிரு, சரி பண்ணிருன்னு சொல்லி அர்த்தம் துவா கேட்கிறாங்க. இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை என்னது, இந்த நோய் என்பது. நோய் வந்துருச்சு அப்படின்னா பள்ளி பக்கமே ஆள் வர மாட்டாரு. நோய் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க, எந்த டாக்டர்கிட்ட போயினா எல்லாம் நல்லா பாப்பாரு, இந்த ஸ்பெஷலிஸ்ட் யாரு, கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட் யாரு, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் யாரு. நமக்கு நோய் வந்துருச்சுன்னா முதல்ல யார் தான் கண்ணுக்கு தெரியவா, டாக்டர் தான் கண்ணுக்கு தெரிவாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கண்ணுக்கு தெரியும். அங்க எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் எங்க வருவோம், அது எதுவுமே ஒண்ணுமே சரியாகல அப்படின்னா கடைசியில் எங்க வருவோம், அல்லாஹ்விடத்துல வருவோம். கடைசியில் எங்க வருவோம், அல்லாஹ்விடத்துல வருவோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல்ல அல்லாஹ்விடத்துல துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ் ரப்பி இன்னி மஸ்ஸனி யதுர், எனக்கு நோய் வந்துருச்சு, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு எல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன், நீதான் கிருபையாளர்களுக்கு எல்லாம் கிருபையானவன், எனவே எனக்கு இந்த நோயை நீ சரி பண்ணிருன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ கேக்குறாங்க. அல்லாஹ் அதற்கு பதில் அளிக்கிறான். ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், அல்லாஹ் தன் திருமறையில் கூறுறான், நாம் அவர்களுக்கு பதில் அளித்தோம். அவரே நம்மகிட்ட துவா கேட்டாரு, ஃபஸ்தஜப்னா லஹு, அவர் கேட்ட பிரார்த்தனைக்கு நம்ம பதிலளிச்சோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், எனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய் என்ன செஞ்சோம், நம்ம நீக்கணும்னு சொல்லி அல்லாஹ் தன் திருமறையில் கூறுறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீண்ட காலமாக குழந்தையே இல்லை, நீண்ட காலமாக வாரிசே இல்ல. அவங்க துவா கேட்கிறாங்க, வ ஜக்கரியா இத் நாதா ரப்பஹு ரப்பி லா ததர்னி ஃபர்தா, இந்த உலகத்துல என்ன வாரிசு இல்லாத ஒரு ஆளா நீ விட்டுறாத அல்லாஹ். அல்லாஹ் எப்படி கேட்கிறாங்க,
இந்த உலகத்துல வாரிசே இல்லாத ஒரு ஆளை நீ விட்டுறாத. வஅன்த கைருல் வாரிசீன், வாரிசுதாரர்களை வழங்கக்கூடியவன்ல சிறந்தவன் நீதான், குழந்தை பாக்கியம் வழங்கக்கூடியவன்ல சிறந்தவன் நீதான். எனவே என்னை அப்படி இந்த உலகத்துல வாரிசு இல்லாதவனை விட்டுறாத, எனக்கு நீ ஒரு வாரிசை தான் சொல்லி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. இன்று இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இது ஒண்ணு, குழந்தை பாக்கியம் இருக்காது. குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும். இன்னைக்கு எங்க போறாங்க, அந்த தர்காக்கு போனா குழந்தை கிடைச்சிரும், இந்த தர்காக்கு போனா குழந்தை கிடைச்சிரும், அந்த அவுலியாட்ட போனா குழந்தை கிடைக்கும், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா குழந்தை கிடைக்கும். அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கிறோமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன் ஃபஸ்தஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா. அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவர்களுக்கு நாம் பதிலளித்தோம், வ வஹப்னா லஹு யஹ்யா, யஹ்யா என்ற அவருக்கு ஒரு குழந்தைய நம்ம அன்பளிப்பாக கொடுத்தோம்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், யஹ்யா என்ற குழந்தையை அவர்களுக்கு நாம் அன்பளிப்பாக கொடுத்தோம்னு சொல்லி அல்லாஹ் தனது திருமறையில சொல்றான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த நிலையில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், தப்பிப்பதற்கு எந்த வழியும் கிடையாது. சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா தப்பிக்க முடியுமா? நம்ம அறிவு சொல்லணும், அவ்வளவுதான், முடிஞ்சு. யாரும் காப்பாற்ற முடியாது. மீன் வயிற்றுக்குள்ள போய் இருந்துட்டு வெளியே வர முடியுமா? எப்படி வர முடியும்? நம்முடைய சிந்தனை எப்படிதான் சொல்லும். ஆனாலும் அந்த இடத்துலயும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நம்பின ஒரு விஷயம் என்ன, அல்லாஹ் நினைச்சா என்னை காப்பாத்தும். எதுவுமே முடியாது, உலகத்துல யாராலையும் முடியாது, அல்லாஹ் நினைச்சா முடியும். பிரார்த்தனை செய்யறாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது. இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் நஷ்டவாளி, நான் தான் என்ன செஞ்சுட்டேன், அநியாயம் செஞ்சுட்டேன், எனக்கு தெரியாம நானே அநியாயம் செஞ்சுக்கிட்டேன், எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்துல வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது, என்னை இந்த பிரச்சனையில இருந்து அவன் காப்பாத்துவான்னு சொல்லி மீன் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு எந்த நிலையில இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம். இந்த விஷயத்துல தப்பிக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு இருந்தா தெரியும், நம்ம சொல்லுவோம் துவா கேளுங்க, உங்களுக்கு வந்தா தெரியுங்க. எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? இந்த நிலையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதெல்லாம் முடியாதுங்க, இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. அப்பெல்லாம் பேசுவோம், நம்ம தத்துவம் பேசுவோம். மீன் வயிற்றுக்குள்ள இருந்த நிலையிலையும் ஒரு நபி பிரார்த்தனை செஞ்சாரு. அப்பவும் அல்லாஹ் என்ன செஞ்சா, அவர்களுக்கு பதிலளிச்சான். ஃபஸ்தஜப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம், அவரை அந்த இருளிலிருந்து இருந்து நம்ம என்ன செஞ்சோம், காப்பாத்தணும். அல்லாஹ் சொல்றான், அவரை அந்த இருளிலிருந்து இருந்து, மீன் வயிற்றிலிருந்து நாம் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா நம்ம சிந்திக்கணும், அல்லாஹ்வால முடியாதது என்பது எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல நம்ம வாழும் போது எவ்வளவு பெரிய கஷ்டனாலும் வரட்டும், யாராலையும் முடியாத ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், இந்த உலகத்துல யாராலையுமே உதவி செய்ய முடியல, அப்படியே இருந்துட்டு போட்டுமே, அல்லாஹ் நினைச்சா முடியும். அல்லாஹ்விற்கு முடியாதது என்று எதுவுமே கிடையாது. அல்லாஹ்விடத்துல நம்ம கையேந்தி பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நிச்சயமாக நம்மளுக்கு அதனுடைய வழிகளை ஏற்படுத்தி தருவான். அந்த விஷயங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுவான். பிரார்த்தனை செய்யும் போது அழணும், அழுது என்ன செய்யணும், எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யணும். ஆனா இன்னைக்கு எப்படி சொல்லி வளர்த்துட்டாங்க அப்படின்னா, ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது, ஆம்பளை பிள்ளை ஏன் அழுகுற, ஏன் பொட்ட பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கிற, இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வளர்த்துட்டாங்க. ஆனா நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாடி நனையிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாடி நனையிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் அழுதுட்டோம், ஆம்பளை பிள்ளை அழுகக்கூடாது, ஏன் அழுகுறன்னு திட்டுறோம். ஆனா நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுகுறாங்க. ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இரண்டு கண்கள் இருக்குது, இரண்டு பண்புடைய கண்கள், இரண்டு குணமுடைய கண்கள். நாளைக்கு மறுமை நாள்ல அந்த கண்ணை நரக நெருப்பு தீண்டாது. என்னது? ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வை நினைச்சு, அல்லாஹ்வை அஞ்சி, அல்லாஹ்வை பயந்து ஒரு கண் அழுதுச்சு அப்படின்னா, தனிமையில இருந்து அல்லாஹ்வை பயந்து, இப்படிலாம் தப்பு செஞ்சுட்டேனே, இத்தனை நாள் இந்த தப்பு செஞ்சுட்டேனே, இவனுக்கு நான் அநியாயம் செஞ்சுட்டேனே, இத்தனை நாள் தொழுகாம இருந்துட்டேனே, நோம்போஷ்டி இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே, இந்த ரமலானுடைய மாசம் வந்தும் நான் திருநாம இருக்கிறேனே, இவ்வளவு பாவம் செய்யறேன்னு சொல்லி தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல ஒரு கண் அழுதுச்சு அப்படின்னா, நாளைக்கு மறுமை நாள்ல அந்த கண்ணை நரகம் தீண்டாதுன்னு சொல்லி நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பிரார்த்தனை செய்யும் போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், அழுது மன்றாடி அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும், நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய முதல் உரையில் நபிமார்கள் செய்த பிரார்த்தனை என்று சில பிரார்த்தனைகளை பார்த்தோம். நபிமார்கள் செஞ்ச பிரார்த்தனையில சில பிரார்த்தனைகளை பார்த்தோம்.
இந்த ரமலானுடைய மாசத்தினுடைய இறுதி 10 அடைந்தவர்களாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ் தந்த 2 அருள் கூட இருக்குது. அந்த 2 அருள் கொடையை விட்டும் அநேக மனிதர்கள் என்ன செய்றாங்க, மனிதர்கள் அதிகமான பேரு அந்த 2 அருள் கொடையை விட்டும் ரொம்ப பாராமுகமா இருக்கிறாங்க. அந்த 2 அருள் கொடை இருக்குது, அது இருக்கும் போது அதை பயன்படுத்துறதே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 அருள் கொடை இருக்குது, அது இருக்கும் போது பயன்படுத்துறது கிடையாது, அது இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது, போன பிறகு கஷ்டப்படுறாங்க, போன பிறகு கை செய்தப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸிஹத்து வல் ஃபராகு, உடல் ஆரோக்கியமும் ஓய்வும். உடல் ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுத்திருப்பான், ஓய்வு நேரத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான், கொடுத்திருக்கும் போது என்ன செய்ய மாட்டாங்க, அதை பயன்படுத்திக்கவே மாட்டாங்க. அது போன பிறகு உடல் ஆரோக்கியம் போயிட்ட, அல்லாஹ் நின்று வணங்கக்கூடிய அந்த பாக்கியம் நம்மளுக்கு இல்லாம போயிட்ட, நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியம் இல்லாம போயிட்ட, உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குத, இருக்கும்போது என்ன பண்ணும், இருக்கும்போது என்ன பண்ணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது இருக்கும்போது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அதை பத்தி கேர் பண்ண மாட்டீங்க, அது இருக்கும்போது அதை பயன்படுத்த மாட்டீங்க, போன பிறகு என்ன செய்வீங்க, நீங்க வருத்தப்படுவீங்க. இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, இகுதனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், 5 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி 5 விஷயத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. 5 விஷயம் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி 5 விஷயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதுல ஒண்ணு சொல்றாங்க, சிஹத்திக கப்ல சக்மிக, உனக்கு நோய் வருவதற்கு முன்பதாக உடல் ஆரோக்கியம் இருக்கும் முன்னாடி, உடல் ஆரோக்கியம் இருக்கும் போதே என்ன செஞ்சிரு, நீ அமல் செஞ்சிரு. நோய் வருவதற்கு முன்னாடி உடல் ஆரோக்கியமா இருக்குதா, அப்பவே உன்னால முடிஞ்ச அளவுக்கு அமல் செஞ்சுக்கோன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றேன். ஆகவே நம்ம எல்லாரும் ரமலானுடைய மாசத்துல கடைசி 10 அடைஞ்சிருக்கிறோம். இந்த 10 நாள் எந்த அளவுக்கு சிறப்புடையது அப்படின்னா, அதில் ஒரு இரவு இருக்குது, லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு. அது எந்த அளவுக்கு சிறப்புப்படுவது அப்படின்னா, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹரின், 1000 மாதங்களை விட சிறந்தது அந்த ஒரு நாள். நம்ம 1000 மாதம் என்ன அமல் செஞ்சோம், 1000 மாசம் செய்யக்கூடிய அமலுக்கான கூலி அந்த ஒரு நாள் செஞ்சா கிடைக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனா 83 வருடம் நம்ம ஒரு அமல் செஞ்ச எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அந்த ஒரு இரவுல செஞ்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த லைலத்துல் கத்ர் இரவானது ரமலானுடைய கடைசி 10 நாள்ல இருக்குது. ரமலானுடைய கடைசி 10ல லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்குது. அந்த இரவுக்குள்ள சிறப்பு என்ன, 83 ஆண்டு காலம், 83 ஆண்டு காலம் நம்ம என்ன வணக்க வழிபாடு செஞ்சோமோ, நம்ம என்ன அமல் செஞ்சோமோ அதற்கு உண்டான கூலி அந்த ஒரு நாள்ல நம்ம செஞ்சோம்னா கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையில கூறுறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏனைய காலங்களை விட, ரமலானுடைய மற்ற காலங்களை விட இந்த கடைசி 10 நாட்கள்ல அதிகமாக அமல் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. குர்ஆன் ஓதுறதா இருக்கட்டும், நின்று வணங்குறதா இருக்கட்டும், சதக்கா கொடுக்கறதா இருக்கட்டும், பிரார்த்தனை செய்யறதா இருக்கட்டும், மற்ற நாட்களை விட கடைசி 10ல ரசூலுல்லாஹ் வந்து அதிகமா ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க இந்த கடைசி 10ல அதிகமா என்ன பிரார்த்தனை செய்யணும், இந்த கடைசி 10ல லைலத்துல் கத்ருடைய இரவுல நாங்க என்ன பிரார்த்தனை செய்யணும் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம எங்கள் இறைவா, இன்னக அஃபூவுன், என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன் நீ மட்டும்தான், என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தகுதியானவன் நீ மட்டும்தான், துஹிப்புல் அஃப்வ, நீ மன்னிப்பை விரும்புறவன், எங்களை மன்னிப்பதற்கு நீ விரும்பக்கூடியவனா இருக்கிற, ஃபஅஃபு அன்னி, எனவே எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நீ மன்னிச்சிரு. நாங்க தெரிஞ்சோ தெரியாமையோ நாங்க என்ன செஞ்சிட்டோம், பாவத்தை செஞ்சிட்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம், எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்கட்டி இந்த உலகத்துல மன்னிப்பதற்கு தகுதியானவர் யாரும் கிடையாது, மன்னிக்கிறத நீ விரும்பக்கூடியவன், எனவே என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிருன்னு சொல்லி நீங்க துஆ செய்யுங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, நம்மளாம் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டோமே, அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லாஹ் இவ்வளவு பாவங்கள்லாம் மன்னிப்பானான்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை வச்சிடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சு கொண்டவர்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்ல ஒருபோதும் நிராசை அடையாதீங்க. அல்லாஹ் தருவானா மாட்டானா, அல்லாஹ் மன்னிப்பானா மாட்டானா அந்த சந்தேகமே உங்களுக்கு வேணாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்க நிராசை அடையாதீங்க. அல்லாஹ் மன்னிப்பானா, இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டமே, என்ன பாவம் செஞ்சுட்டு போ, அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நீ என்ன பாவம் செஞ்சாலும் சரி என்ன இடத்துல நீ கையேந்தி அழகிய முறையில் நீ துஆ செஞ்ச அப்படின்னா, உண்மையான முறையில என்னை பயந்து நீ துஆ செஞ்ச அப்படின்னா, எந்த பாவமா இருந்தாலும் சரி அதை நான் உனக்கு மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான். நம்ம துஆ செய்யும் போது அதிகமாக பலஸ்தீன் மக்களுக்காகவும் சேர்த்து துஆ செய்யணும்.
நம்ம எல்லாரும் நோம்புடைய காலத்துல, ரமலானுடைய காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா அவங்கள பாருங்க, போர் நிறுத்தம் பண்ணியிருந்தாங்க, திரும்பியும் 2 நாளைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, திரும்பி தாக்கி இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய குழந்தை சஹர் உணவும் சாப்பிடல, இஃப்தார் உணவும் சாப்பிடல, அந்த குழந்தை என்ன செஞ்சுட்டு கொல்லப்பட்டுருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அழுதுட்டே சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய குழந்தை சஹருக்கும் எந்த உணவு சாப்பிடல, இஃப்தாருக்கும் எந்த உணவு சாப்பிடல, இந்த நேரத்தில் என்னுடைய குழந்தை அல்லாஹ்வின் பாதையில ஷஹீதா இருக்குது என்று அந்த தாய் என்ன செய்யறாங்க, கண்ணீர் வடிச்சு சொல்றாங்க. அதுவே என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அதிகமாக நம்ம பிரார்த்தனை செய்யும் போது அந்த பலஸ்தீன் மக்களுக்காக என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒரு முஸ்லீமுடைய தேவையில பங்களிக்கிறாங்களோ, அது எந்த முறையில முடியுமோ அந்த முறையில, நம்மளால ஒருத்தருக்கு ஒரு முஸ்லீமுக்கு பொருளாதார உதவி செய்ய முடியும்னா பொருளாதாரத்தில் உதவி செய்யணும். அவருக்கு ஆறுதல் சொல்ல முடிஞ்சா ஆறுதல் சொல்லணும். நம்மளால இப்ப என்ன செய்ய முடியும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னதான், பிரார்த்தனை செய்யறது. இங்க இருந்து நம்ம அவங்களுக்காக அங்க போய் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இங்க இருந்துட்டே நம்மளால செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே என்ன செய்யும், நம்ம சஹருடைய நேரத்தில் இருந்தாலும் சரி, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலையும் இரவு தொழுகையினுடைய நேரத்திலையும் அதிகமாக அந்த பலஸ்தீன் மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் நம் அனைவருடைய காரியங்களை இலகுவாக்குவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர்.